Hi, you are welcome to G Coach. In this session, we are going to learn molarity, molality, mole fraction, and percentage, followed by few multi-choice questions related to NEET and JEE. Molarity அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 லிட்டர் சொல்யூஷனில் கரைஞ்சிருக்கிற கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை. The solute is dissolved in 1 liter of the solution that we called as the molarity. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா n by v. nங்கிறது number of moles, vங்கிறது volume of solution. மறக்கூடாது, it is the volume of solution expressed in liter. Okay. So இதே வேற ஒரு ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். Capital M that represents the molarity. இது என்ன? Mass by molar mass. Mass by molar mass அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, that is equal to moles of solute, okay, or any other substance. Number of moles calculate பண்ணுறது into 1000 divided by volume in ml. இது எதனுடைய வால்யூம் எடுத்துக்கணும்னா சொல்யூஷனுடைய வால்யூமை நம்ம இங்கே எடுத்துக்கணும். இப்படியும் கால்குலேட் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 1 mole of the substance that is dissolved in 500 ml of the solution அப்படின்னு எடுத்துட்டோம்னா, then m will be equal to எவ்வளவு மோல்ஸ் எடுத்துருக்கிறோம், 1 mole எடுத்துருக்கிறோம், எவ்வளோ எம்எல்ல டிசால்வ் பண்ணிக்கிறோம், 500 ml. அப்போ இதில் ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபஸ்ட்டு சொன்ன ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, then we have to convert it into a liter. So 500 ml will be equal to 0.5 liter. அதனால் 0.5 moles per liter will be the answer for it. ஓகே, அந்த மாதிரி எக்ஸாம்பிள். இங்கே ஒரு பாயிண்ட் நம்ம ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மொலாரிட்டி வந்து வால்யூமில் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த சொல்யூஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா வால்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த சேஞ்ச் இருக்கிறதுனால we call it as a molarity that depends on temperature. Okay. Molarity can be defined as number of moles of solute by mass of the solvent in kg. அப்போ சால்வெண்ட்டு தான் இங்கே கன்சிடர் பண்ணணும். மொலாரிட்டியில் நம்ம சொல்யூஷனை கன்சிடர் பண்ணோம், இங்கே வந்து சால்வெண்ட். அதே மாதிரி இங்கே வந்து மாஸ் எடுத்துக்கணும், மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கேஜி. இது வேற ஒரு ஈக்குவேஷன் எப்படி சொல்லலாம்னா, m equal to mass by molar mass is number of moles into 1000 by mass of the solvent in grams. இதில் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான என்னென்னா, we have expressed it in terms of mass. அதனால் என்னென்னா, when temperature changes, mass will not change. Therefore the molality does not depend on temperature. So mole fraction. Mole fraction என்ன? ஃப்ராக்ஷன்னா தெரியும், we have to take the ratio. இதில் வந்து மோல் ஃப்ராக்ஷன் அப்படிங்கும்போது மோலோட ரேஷியோ எடுக்கணும். அப்போ நமக்கு என்ன வேணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும். அப்போ 2 காம்பனண்ட் இருக்குது, ஏ அண்ட் பி அப்படின்னா, ஒரு காம்பனண்ட் ஏ உடைய மோல்ஸ் அப்படின்னா மோல்ஸ் ஆஃப் த காம்பனண்ட் ஏ டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ் ஆஃப் ஆல் காம்பனண்ட். ஏ அண்ட் பி ரெண்டு இருந்தது அந்த மிக்சரில். அப்போ ஏ அண்ட் பி இந்த ரெண்டுனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுத்துக்கணும். அதுதான் டோட்டல் மோல்ஸ் ஆஃப் all components in the mixture. That will give the mole fraction of A. இதே மாதிரி சப்போஸ் நமக்கு B வேணும் அப்படின்னா mole fraction of component B divided by total moles of all the components. இதுதான் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, sum of all mole fractions is always equal to 1. Okay. Then percentage concentration. Percentage now 100. We have to multiply by 100. Concentration இது வந்து என்னென்னு சொன்னோம்னா மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா மாஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன், நாட் சால்வெண்ட், இட் இஸ் அ சொல்யூஷன். அதே மாதிரி வால்யூம் எடுத்திங்கன்னா வால்யூம் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100. இதை ஃபஸ்ட்டில் மாஸில் சொல்லும்போது என்னென்னா மாஸ் பை மாஸ், ஏன்னா மேலேயும் மாஸ் இருக்குது கீழேயும் மாஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ மாஸ் பை மாஸ். வால்யூம் இதில் பார்த்தீங்கன்னா மேலே வால்யூம் கீழேயும் வால்யூம் இருக்குது, அதனால் இது வந்து வால்யூம் பை வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் வில் ஹாவ் எ மாஸ் பை வால்யூம். அப்போ எப்படி வரும்னா மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் அப்படி வரும். சில டைம் வால்யூம் வி பை எம்னு வரும். வி பை எம்னா வால்யூம் பை மாஸ். அப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100 எல்லாம் அந்த மாதிரியும் வரும். ஓகே, கொஸ்டின் நம்பர்
1. 10 gram of NaOH dissolved to prepare 500 ml of solution. Find the molarity. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 10 கிராம் கொடுத்துருக்குறாங்க, வெயிட் கொடுத்துருக்குறாங்க, 500 ml கொடுத்துருக்காங்க. நமக்கு மொலாரிட்டி கால்குலேட் பண்ணணும். மொலாரிட்டி கால்குலேட் பண்ணணும்னா எப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் முதல்ல என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கால்குலேட் த மோல்ஸ், தென் கால்குலேட் த மொலாரிட்டி. கால்குலேட் த மோல்ஸ்க்கு என்ன பண்ணணும், வெயிட் ஆர் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பை மாலிகுலர் மாஸ் போட்டுக்கலாம். கால்குலேட் த மொலாரிட்டிக்கு என்ன இருக்கணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டரில் கொடுக்கணும். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், முதல்ல கால்குலேட் த மோல்ஸ். மோல்ஸ் வில் பி ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். கிவன் மாஸ் எவ்வளோங்க, 10 கிராம் NaOH போட்டாச்சு. அதனுடைய மோலார் மாஸ் எவ்வளோ அல்லது மாலிகுலர் மாஸ் எவ்வளோங்க, 40. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு 0.25 மோல்ஸ். ஓகே, தென் மொலாரிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர் கொடுக்கணும். அப்போ கிவன் வால்யூம் 500 ml, லிட்டரில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 0.5 லிட்டர். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வில் பி 0.05, ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். therefore molarity will be equal to 0.25 divided by 0.5, that will be equal to 0.5 moles. Question number 2. A solution contains 18 gram glucose dissolved in 180 gram water. ஸோ ரெண்டுமே மாஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் த மொலாலிட்டி. நமக்கு மொலாலிட்டி வேணும். மொலாலிட்டிக்கும் என்ன ஃபார்முலாங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கேஜி கொடுக்கணும். அப்போ இதில் கிராமில் கொடுத்துருக்குறாங்க, இதை கேஜியில் மாற்றணும். இங்கே வந்து கிராம் ஆஃப் குளுக்கோஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வில் பி ஈக்குவல் டு number of moles of glucose will be 18 by 180, that is equal to 0.1 mole. Mass of the solvent 180 gram. அப்போ 180 gram kg மாற்றினீங்கன்னா 0.18 kg. Okay, then molarity will be equal to 0.1 divided by 0.15, that will be equal to 0.556 m. So this one will be the answer for it. Okay, calculate mole fraction of ethanol in solution containing 46 gram ethanol and 54 gram water. அப்போ கேட்டிருக்கிறது மோல் ஃப்ராக்ஷன். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், தென் மோல் ஃப்ராக்ஷனுக்கு வரணும். ஸோ கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ். என்ன, மோல் ஆஃப் தி எத்தனால் எவ்வளோங்க, வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 46 கிராம், டிவைடட் பை அதனுடைய மோலார் மாஸ் எவ்வளோங்க, மாலிகுலர் மாஸ் 46. அப்போ that will be 46 divided by 46, 1 mole. Then moles of water எவ்வளோ கிராம் கொடுத்துருக்குறாங்க, that 54 grams. 54 divided by molecular mass of the water 18, that will be equal to 3 mole. So டோட்டலாக எவ்வளோ மோல் இருக்குது, 4 மோல்ஸ் இருக்குது. அப்போ மோல் ஃப்ராக்ஷன் will be mole of the component A. இங்கே என்ன எதனுடைய மோல் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்கிறாங்க, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எத்தனால் கேட்டிருக்கிறாங்க. அதனால் எத்தனாலுடைய மோல்ஸ் எவ்வளோங்க, 1. So 1 divided by total number of moles will be 4, 1 by 4, that will be equal to 0.25 moles. This is the answer. Question number 4. A solution of sodium chloride NaCl has molarity of 2m and density of 1.10 gram moles per liter. The molality of the solution closest to molality எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ மொலாலிட்டிக்கு என்ன வேணும், மாஸில் நம்ம கொடுக்கணும். எதனுடைய மாஸ் கொடுக்கணுங்க, சால்வெண்ட்டுடைய மாஸை நம்ம தரணும். சொல்யூஷன் மாஸ் தரக்கூடாது, சால்வெண்ட் மாஸ் நம்ம கொடுக்கணும். ஓகே ஓகே ஸோ லெட் வி கன்சிடர் 1 liter ஆஃப் சொல்யூஷன் இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். இதில் மொலாரிட்டி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 2m கொடுத்துருக்குறாங்க. therefore number of moles of NaCl will be equal to 2 moles. ஓகே, அடுத்தது மாஸ் ஆஃப் 1 liter சொல்யூஷன் எவ்வளோ வருங்க, ஆக்சுவலாக வந்து 1000, 1 லிட்டருங்கும் போது 1000 வந்துடும், 1000 கிராம்ஸ் வந்துடும்.
இன்ட்டு அதுக்குள்ளே எவ்வளவு இதை டிசால்வ் பண்ணிக்கிறாங்க, அதனுடைய டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.10 கிராம் அப்படின்னு டென்சிட்டியை கொடுத்துக்கிறாங்க. அப்போ 1000 இன்ட்டு 1.10 தட் வில் பி ஈக்குவல் டு 1100 கிராம். இது வந்து எதனுடைய வெயிட்டுங்க, சொல்யூஷனோட வெயிட். ஓகே, ஆனால் நமக்கு எதனுடைய வெயிட் வேணும், சால்வெண்ட்டோட வெயிட்டு தான் வேணும். அப்போ NaClலும் சேர்ந்தது தான் இந்த வெயிட். இப்போ NaClோடைய வெயிட்டை நம்ம வந்து என்ன பண்ணணுங்க, சப்ட்ராக்ட் பண்ணணும், கழிக்கணும். அதுக்கு மாஸ் ஆஃப் த NaCl வில் பி ஈக்குவல் டு, மோல்ஸ் தெரிஞ்சதுன்னா மாஸ் கால்குலேட் பண்ண முடியும் நமக்கு. எப்படின்னா 2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அதனுடைய மாலிகுலர் மாஸ் 58.5 போட்டிங்கன்னா 117 கிராம் வில் பி தி மாஸ் ஆஃப் தி NaCl that is present in the given solution. இப்போ 1100லேருந்து இந்த 117 கிராமை கழிச்சிட்டிங்கன்னா you will get 983 கிராம்ஸ் வரும். இந்த கிராமை நம்ம வந்து கேஜியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 0.983 கேஜி கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். என்ன, molarity will be equal to number of moles divided by mass of the solvent. number of moles எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க 2 moles. இப்போ mass of the solvent நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அந்த கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் அவங்க டென்சிட்டி ஒரு இதாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ மாஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். தட் வில் பி 2.03 moles. ஓகே, இது இன்னொரு ஷார்ட் ஃபார்ம்லேயும் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இங்கே என்ன பண்ணமோ அதே தான் ஒரே ஸ்டெப்பில் கொடுத்துருக்குறோம். ஒரு